ஸ்ட்ராங் வீடுனா என்ன? பெரிய காலம்ஸா, அதிக ஸ்டீல்ஸா, இல்ல காஸ்ட்லி மெட்டீரியல்ஸா? ஒரு வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன முக்கியம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரென்த் ஸ்டார்ட்ஸ் வித் பிளானிங். ரொம்ப பேர் ஸ்ட்ராங் வீடுனா அதிக சிமெண்ட் போடணும், அதிக ஸ்டீல்ஸ் போடணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரென்த்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளானிங் தான். செகண்ட், கரெக்ட் டிசைன். எந்த இடத்துல காலம் வரணும், எந்த சைஸ் பீம் வரணும், இதெல்லாம் இன்ஜினியரிங் கால்குலேஷன் பேஸில் டிசைட் ஆகணும். தேர்ட், குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். பெஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது முக்கியம். ஆனால் அதை விட என்ன முக்கியம்னு தெரியுமா? கரெக்ட் மெட்டீரியலை கரெக்ட் பிளேஸில் கரெக்ட் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுறது. ஃபோர்த், ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன். நல்ல பிளான் இருந்தாலும் சைட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இல்லைன்னா குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷனில் டீட்டெயில்ஸ் தான் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. ஃபிஃப்த், ஸ்ட்ரென்த் மீன்ஸ் லாங் லைஃப். ஸ்ட்ராங் வீடுனா இன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை, 20, 30, 40 வருஷத்துக்கு அப்புறமும் நல்லா இருக்கணும். அதுதான் ரியல் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ராங் வீடு சிமெண்ட்னால மட்டும் வராது. பிளானிங், இன்ஜினியரிங், குவாலிட்டி, எக்ஸிக்யூஷன், இந்த 4 சேர்ந்தாதான் ஸ்ட்ராங் வீடு உருவாகும். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணுமா? நம்ம ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷன், குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்.